ஒரு வாழ்க்கை. மூன்றாவது கவர்ன் லைஃப், தேவனால் ஆளப்படுகிற வாழ்க்கை. வார்த்தை படிக்கிறேன், எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நான் சொல்ல வந்த வார்த்தை, யூ வில் பி கார்டட், நீங்கள் தேவனால் பாதுகாக்கப்படுவீர்கள். நான் படிக்கிறேன், நீங்கள் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, அப்படி அதை மாற்றி சொல்வேனால், தேவன் உங்களை கவனமாய் நடத்துவார். 5:16, 5:15 கூட 15. யூல் பி கார்டட், தமிழ் எழுதுவது, ஞானமற்ற மற்ற மக்களைப் போல அல்ல, உங்களை கர்த்தர் ஞானமுள்ள மனிதனாய் மாற்றுவார். பலவரை படித்திருக்கலாம். யூ வில் பி கார்டட் பை த லார்ட், தேவனால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் எப்பக்கமும், எந்த சூழ்நிலையிலும். நம்பர் 2, யூ வில் பி கைடட் பை த லார்ட், தேவனால் வழிநடத்தப்படுவீர்கள். 5:17. மதியற்றவர்களாயிராமல், அடுத்த வார்த்தை, தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை. புரிய நினைக்கிறேன். யூ வில் பி கைடட், இதை செய், இதை செய்யாதே, இங்கு போ, அங்கே போகாதே. காலத்தை சரியாக பயன்படுத்தப்படும் போது God will not only guard you but also will guide you. உங்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, உங்களை நடத்துவார். இதைத்தான் வேதம் சொல்கிறது, மதியற்றவர்களாயிராமல். அப்போ நேரத்தை சரியாய் பயன்படுத்துகிறவன் மதி உள்ளவன், நேரத்தை சரியாய் பயன்படுத்தாதவன் மதியற்றவன். அந்த வசனம் அந்த காலத்தோடு தான் அது, இந்த வசனம் தொடர்ந்து வருகிறது, காலத்தோடு கூட சேர்ந்து வருகிறது. அடுத்த வார்த்தை, கவர்ன் பை த லார்ட், உங்களுடைய வாழ்க்கை தேவனால் பாதுகாக்கப்படுகிற வாழ்க்கை. அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, காலத்தை பயன்படுத்துகிறவன் துன்மார்க்கமான மதுபான வெறி கொள்ளாமல். நீங்க சற்று யோசிக்க வேண்டும். 15 எபேசியர் 5:15 காலத்தை பற்றி சொல்லுகிறார். எபேசியர் 17 தேவ சித்தத்தை பற்றி சொல்லுகிறார். எபேசியர் 5:18 கவனிங்கள், மதுபான, அதாவது மதுபான வெறி கொள்ளாமல் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த காலத்திற்கும் மதுபான வெறிக்கும் சம்பந்தம் உண்டு. நான் சொல்ல விரும்புகிறேன், யூ வில் பி கவர்ன் பை காட். திரும்ப சொல்லுகிறேன், கார்டட் பை காட், கைடட் பை காட். மூன்றாவது கவர்ன் பை காட், தேவனால் நீங்கள் ஆளப்படுவீர்கள். 18 வசனம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இது ஒரு சவால், இது ஒரு சவால். இதை மேற்கொள்வது மிக கடினம். இட் இஸ் a challenge, but it is inexorable. இது